கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கழகத்தை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் பாமக என்று விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று மதிமுக எல்லா கட்சிகளுக்குமே நேரடியாக சென்று அழைப்பு தந்து கேப்டனுடைய நினைவு நாள் அன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்க இருக்கிறோம். அனைவருமே இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து யார் யார் நேரடியாக சென்று அழைக்க போகிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும். அந்த நாள் அனைவரும், ஏன்னா கேப்டன் மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக அனைத்து மக்கள்கிட்டையுமே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக, மனிதராக, புனிதராக இன்னைக்கு போற்றப்படுகிறார். அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அப்படிங்கிறதுனால எல்லோருமே அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு, கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ப்ரெஸ் மீட் மூலயமாக தமிழக மக்களுக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்குமே நான் அழைப்பு கொடுக்குறேன். அன்னைக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு பேரணியாக தலைவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக்கிறேன். இனிமே தான் கொடுக்க போகிறோம். யார் யாரை நேராக போய் எத்தனை மணிக்கு சந்திக்க போகிறோம் அப்படின்றத தலைமை கழகம் உங்களுக்கு முறையாக பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்து யாரெல்லாம் நேரடியாக போய் அழைக்க போகிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் போய் அழைப்பை தரப்போகிறோம். எல்லார்கிட்டையும் டேட் கேட்டோம், டைம் கேட்டிருக்கோம், கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாளை அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் நான் தெரிவிச்சேன். இல்லைங்க, டெய்லி நீங்கள் என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. பத்திரிகை நண்பர்களுக்கு தினம்தோறும் ஒரு நாள் இல்லாமல் 2 நாள் இல்லாமல் சற்றேறக்குரிய ஓராண்டு நிறைவேற போகிறது. எவ்ரிடே, அதாவது மினிமம் 1000-2000 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. டெய்லி எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு நாள் கூட எவ்வளோ பெரிய மழை வந்தாலும், எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அந்த பணிகள் இருக்கிறது இல்லை. அதனால் அன்னதானமும் மக்கள் கேப்டனை தரிசிக்கிறதும் தினந்தோறும் ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் நான் கோயிலில் போய் கேப்டனை தரிசிச்சுட்டு அன்னதானம் வழங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அதனால் இது தொடர் நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இனி எத்தனை ஆண்டு காலமானாலும் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இது மிகவும் நான் கவலைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு, அதுவும் எங்கே வெட்டுறாங்க? நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டுறாங்க. அப்போது அங்கேயே இந்த மாதிரி படுகொலைகள் நடக்குதுன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. அதுக்காக தான் நேற்று அறிக்கை கொடுத்திருந்தோம். இன்னைக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, கொத்து கொத்தாக கொலையாக கொலை நடக்கிறது மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்குது. நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறையை தன் கையில் வச்சிருக்காரு. நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை அவர் இன்னும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணி இது மாதிரி படுகொலைகள் நடக்காமல் காப்பாற்ற வேண்டியது நமது தமிழக முதல்வரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சோம். இல்லை சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டேன். சட்டமேதை, நமது இந்தியாவுக்கே கான்ஸ்டியூஷனை எழுதினவர், சட்டத்தை இயற்றியவர், அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவர். அவரை போல ஒரு பார்லிமெண்ட்டில் அதுவும் ஒரு மூத்த அமைச்சர் அவரை பற்றி பேசுகிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். நிச்சயமாக அவர் அதுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் ஏற்கனவே அறிக்கையில் கொடுத்திருக்கிறேன்.
மீண்டும் அதை நான் வலியுறுத்துகிறேன். அது தவறான ஒரு விஷயம். அவங்கெல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை செய்துட்டு போன தலைவர்கள். அவர்களை பற்றி இங்க யாரும் பேசுவதற்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. எனவே இது மாரி இனிமேல் தலைவர்களை பற்றி அவதூறு பேசுவது எந்த கட்சியா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2026ஆம் ஆண்டு ஆமா. நேத்து அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரருடைய மரணத்தை அவங்க ஒரு எதிர்த்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, அதுல அவர் பேசிய பேச்சுக்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்பதை கைது செய்திருக்காங்க.